மட்டும்தான் மாமாவை மிஸ் பண்றேன்னு நினைச்சா அப்பாவும் மாமாவும் ரொம்ப மிஸ் பண்றாரு. அவர் பேசும்போதுதான் தெரியுது. ரேவதி, நீ அப்பா ரூம்ல இருப்பேன்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஆமாக்கா, கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு தோணுச்சு. அதான் அப்பா தூங்குனதும் என் ரூமுக்கு வந்துட்டேன். அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. உன்னோட கல்யாணத்துல இருந்து அடுத்தடுத்து நடந்த எல்லா விஷயத்திலயுமே எல்லாரும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம். இப்பதான் ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. புரியுதுக்கா. கொஞ்ச நாள்ல என்னென்ன விஷயம் நடந்துருச்சு இல்ல? ஆமா ரேவதி, இந்த மருதுவ ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவன் இவ்வளவு பெரிய மோசமானவனா இருப்பான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்பா விஷயத்திலயும் இந்த சிவனாணி சித்தப்பா இப்படி ஒரு கேவலமான வேலைய பாப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. விடுக்கா, எப்படியோ எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. நாம நினைச்ச மாதிரியா? ஹலோ மேடம், அது நீங்க நினைச்ச மாதிரி. நீ என்னக்கா சொல்ற? ஆமா, இந்த கல்யாணத்தை கார்த்தியே வந்து நிறுத்துவாருன்னு நீதானே அடிக்கடி சொல்லிட்டு இருந்த. என்னடி சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? எதையும் நான் மறக்கலக்கா. அப்படியா? சரி, அப்போ உன் மனசுல இருக்க காதல எப்பதான் கார்த்திக் கிட்ட சொல்ல போற? அதுவா? ஏய், என்னம்மா வெக்கப்படுறியா? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுமா. அக்கா, கிண்டல் பண்ணாதக்கா. பின்ன என்ன? கார்த்திக் கிட்ட எப்போ மனசுல இருக்க காதல சொல்ல போறேன்னு கேட்டா இப்படி வெக்கப்பட்டு இருக்க. மாமாவை பார்த்தாலே நான் பேசணும்னு நினைக்கிறது கூட எனக்கு மறந்து போயிடுதுக்கா. ஆனா அவர்கிட்ட என் மனசுல இருக்கிற காதல எப்படி சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா ஒண்ணுக்கா, கார்த்தி மாமா மாதிரி ஒருத்தர் எனக்கு ஹஸ்பண்டா அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தோணுது. அட கொடுமையே, உன் புருஷனே உனக்கு புருஷனா வரணும்னு நீ ஆசைப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதா இல்ல வேதனைப்படுறதான்னு தெரியலையே. என்னக்கா, நான் சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கேன்? இல்ல, உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடினா நீ ஏன் கிட்ட பதில் கேட்டுக்கிட்டு இருக்க? அக்கா, கண்ணு மூடி மருது விஷயத்திலயும் அப்பா விஷயத்திலயும் மாமா எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாருன்னு தெரியுமா? ஆனா அப்படிப்பட்டவரை அம்மா எவ்வளவு வெறுக்கிறாங்கன்னு பார்த்தல்ல. இப்ப என்ன சொல்ல வர? இங்க பாரு ரேவதி, உன் அக்காவா இல்லாம ஒரு பொண்ணா உனக்கு சிம்பிள் அட்வைஸ் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இது உன்னோட லைஃப். இங்க உன் கைய புடிச்சுக்கிட்டு யாரும் கடைசி வரைக்கும் வர முடியாது. சோ உனக்கு பிடிச்ச விஷயத்த சுத்தி இருக்கவங்க சௌகரியத்துக்காக நீ விட்டு கொடுக்காத. உன் வாழ்க்கைய நீதான் வாழணும், புரியுதா? சொல்லுமா. ராதிகா, ஏமா போன் எடுக்கல? நானே கிளினிக்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டேன், இன்னும் நீ வீட்டுக்கு வரல. எங்க இருக்க? அம்மா, இன்னைக்கு காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு காலையிலே சொன்னேன்ல, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஸ்பெஷல் கிளாஸ்னு இவ்ளோ நேரமா? மணி என்னாச்சு தெரியுமா? அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு டைமுக்கு வந்துட்டு இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களா? பின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் லேட்டா வரும்போதெல்லாம் என்னை எப்படி எல்லாம் திட்டிருப்ப. அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு உனக்கும் தெரியணும்ல. போதும்மா, இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்துட்டு ரொம்ப பண்றீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டுல இருப்பேன். சரி சரி, ரேஷ் டிரைவிங் பண்ணாம வண்டிய பார்த்து ஓட்டிட்டு வா. அப்புறம் ராதிகா, எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேருமா? சரிம்மா. டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? பேஷண்ட் ரேவதியோட சிட்டிதானா, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவுகள்லாம் வரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த விஷயத்தோட சேர்த்து நான் சொல்ற விஷயத்தையும் என் அக்கா கிட்டையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டையும் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் மாத்தி அவளுக்கு பழைய விஷயங்களை யாராவது ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அது அவ உயிருக்கே ஆபத்தா போய் முடியுங்கிறத மட்டும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும்.
சரி, நான் நீங்க சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுறேன். ரேவதி, ஒரு டாக்டரா என் ப்ரொஃபஷனுக்கு என்ன பண்ணக்கூடாதோ அத நான் உனக்கு பண்ணிட்டேன். நான் ரொம்ப செல்ஃபிஷா என்ன பத்தி மட்டும் யோசிச்சுட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. உன் அம்மா வந்து இந்த இன்விடேஷனை வைக்கும் போதுதான் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. நடந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சது மட்டும் இல்லாம மச்சான், அவளை லாக் பண்ணிட்டேன், நீ சீக்கிரம் வா. ஏய், யாரா நீங்க? எதுக்கு இப்படி வந்து நிக்கிறீங்க? மேடம் கேக்குறாங்களாடா, நம்ம தினேஷோட ஃப்ரெண்டுன்னு கெத்தா சொல்லுடா. ஓ, தினேஷோட ஃப்ரெண்டா? எதுக்குடா வண்டியை மறைக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு தினேஷ் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கான். என்னடா உளர்ற? நீதான் இந்த உலகத்திலேயே பேரழகி பெரிய இவன்னு நினைப்பா? ஏண்டி, காலேஜ்ல வச்சு என் ஃப்ரெண்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு டீசெண்டா ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா அவன் காதலை அக்செப்ட் பண்ணிக்காம அத்தனை பேரு முன்னாடியும் என் ஃப்ரெண்டு சட்டைய பிடிச்சு எவ்வளவு கேவலமா இன்சல்ட் பண்ணிட்டேன். ஏய், உன் ஃப்ரெண்ட பிடிக்கலன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், முதல்ல வழியை விடு, எனக்கு டைம் ஆச்சு. ஏய், உன்னை அவ்வளவு சீக்கிரமா நாங்க விட போறது இல்ல. உன்னால என் ஃப்ரெண்டு காலேஜ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி எவ்வளவு கேவலப்பட்டான் தெரியுமா? அதுக்கெல்லாம் நாங்க பழி வாங்க வேண்டாம். டேய், அவன் நடந்துகிட்டது அப்படி. ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா டீசெண்டா விலகிடணும். அதை விட்டுட்டு காலேஜ்ல பிரச்சனை பண்ணா எந்த பொண்ணுக்குடா பிடிக்கும்?